இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மத்தேயு 7:7, தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வார்த்தையானது ஒரு கட்டளை மட்டுமல்ல, ஒரு வாக்குத்தத்தமான வசனமாகும். தேவனை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவருடைய சித்தத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக கண்டறிவார்கள். உலகம் பலவற்றை தேடுகின்றது, ஆனால் தேவனை தேடுகிறவர்கள் நிலையான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். சாலமோன் ஞானத்தை தேடினார். சாலமோன் ராஜா செல்வத்தையோ நீண்ட ஆயுளையோ எதிரியின் அழிவையோ தேடவில்லை, தேவனிடத்தில் ஞானத்தை தேடினார். தேவன் அவருடைய தேடுதலை கண்டு மகிழ்ந்து ஞானத்தோடு சேர்த்து செல்வம், கனமும் மகிமையும் கொடுத்தார். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தான். சிங்க கெபியில் இருந்த போதிலும், சோதனைகள் வந்த போதிலும் தேவன் அவரை விடுவித்து அதிசயங்களை காண கிருபை செய்தார். தாவீது ஒரே ஒரு காரியத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று கூறி அவர் தேவனுடைய சந்நிதியில் எல்லாவற்றிலும் மேலாக தேடினார். அதனால் அவர் பல வெற்றிகளை தேவனுடைய கிருபையினால் பெற்றார். இன்று நாம் எதை தேடுகிறோம்? பணத்தையா, பதவியா, மனிதர்களின் பாராட்டுகளையா, அல்லது தேவனுடைய சித்தத்தையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் நமது நாளின் முதல் நேரத்தை ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் தேவனை தேடுவதற்கும் ஒதுக்கினால் அவர் நமது வாழ்க்கையை ஒவ்வொரு அடியையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஒரு விசை தேவனை நோக்கி, இந்த புதிய நாளில் உம்மை முதலில் தேடும் இருதயத்தை எனக்கு தாரும். சாலமோனைப் போல ஞானத்தையும், தானியேலைப் போல ஜெப வாழ்க்கையும், தாவீதைப் போல உம்முடைய சந்நிதியை நேசிக்கும் மனதை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நான் தேடும் எல்லாவற்றிலும் உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், தேவன் உண்மையாகவே உங்கள் தேடுதலை, உங்கள் எதிர்பார்ப்புகளை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். தேவனை முழு மனதோடு தேடுகிறவன் தேவனுடைய கிருபையில் வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் ஆகியவற்றை கண்டறிவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், பின்பு யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது தேவனை தேடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.